வேத பகுதியை வாசித்து ஆயத்தமாகி காத்திருக்கும் நேயர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் இருதயங்களை திறந்தருளுவாராக. இந்த நாளிலும் கற்றுக்கொள்ள போகும் சத்தியங்கள், மகா உபத்திரவத்தின் காலத்தை குறித்து இயேசு சொன்னது என்ன, கள்ள போதகர்களுக்கான அடையாளங்கள் என்ன, உலகத்தை பயமுறுத்தும் காரியம் என்ன. இப்பொழுது வாழுகிற நம்மை வேத புத்தகம் 3 குழுக்களாக பிரிக்கிறது. அது என்ன? மகா உபத்திரவம் எப்பொழுது ஆரம்பமாகும்? இன்றைக்கு திருச்சபைகளில் ஏன் சண்டை வருகிறது? யார் ரட்சிக்கப்படுவார்கள்? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வருகிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். வேத புஸ்தகம் அல்லது புதிய ஏற்பாடு வைத்திருக்கிறவர்கள் தயவு கூர்ந்து எடுத்து வைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 24, 25ஆம் அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 3 முக்கியமான தொடர் செய்திகள் இருக்கிறது என்பதை சிந்தித்தோம். அவற்றினுள் இதுதான் 3ஆவதானது. இயேசு கிறிஸ்து எருசலேமின் அழிவை முன்னறிவிக்கிறார். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவினுடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். அவருடைய ராஜ்யமானது பிந்தி போடப்பட்டு விட்டது. தேவாலயம் இடிக்கப்பட போகிறது. இது ஏரோது கட்டிய ஆலயம். கட்டுமான பணி அந்நாட்களிலேயும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. வெள்ளை நிற பளிங்கு கற்களினாலே, மிக பெரிய பெரிய கற்களினாலே அழகாக கட்டப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும் என்று இயேசு சொன்ன வார்த்தைகள் சீஷர்களின் இருதயத்தை அசைத்தது. எனவேதான் அவர்கள் இயேசுவை தேவாலயத்தை சுற்றி பார்க்கும்படியாய் செய்தார்கள். இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே என்று அவர் சொல்லும்பொழுது, தாங்கள் பார்த்து விட்டோம் என்று எண்ணி அவரை பார்க்கும்படியாய் சொல்கிறார்கள். எனவேதான் அவர் கேட்கிறார், இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, உண்மையாகவே நீங்கள் பார்க்கிறீர்களா என்பதுதான் அவர் கேள்வி. இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. உண்மையாகவே உங்களை சுற்றி உலகத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா? இந்த பட்டணத்திலேயும் நீங்கள் பார்க்கிற பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், அழகிய அருங்காட்சியகங்கள், இவை எல்லாமே ஒரு நாள் அழிக்கப்பட போகிறது. சிலரால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை எண்ணி பார்க்கவே முடியாது. தொடர்ந்து இயேசு என்ன சொன்னார்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். அவருடைய முதல் வார்த்தையான உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று சொன்னது அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் என்றால், இப்பொழுது அவர் சொன்ன ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி என்ற வார்த்தையானது அவர்களை உலுக்கியிருக்கும். இப்பொழுதும் எருசலேமிலே போய் அங்கே இருக்கிற சுவர்களை பார்த்தாலும் எல்லாமே வெவ்வேறு வகையான கற்களாய் காணப்படுகிறது. ஏனென்றால் வெவ்வேறு இடங்களிலிருந்து அவைகள் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றன. காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்கு பின் 70ஆவது ஆண்டிலே ரோம சக்கரவர்த்தியான டைட்டஸ் அதை இடித்து போட்டான். இன்று வாழ்கிற நமக்கு இது பழங்கால சரித்திரம் போல தெரிந்தாலும், அன்று அந்த சீஷர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் வெளிப்பாடாக இருந்தது. நிச்சயமாகவே அவர் பேசிய அந்த வார்த்தைகளை குறித்து அவர்களுக்குள்ளே அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசியிருப்பார்கள். பின்னர் இறுதியாக 3 கேள்விகளோடு அவர்கள் இயேசுவினிடத்திலே வருகிறார்கள். அவர்கள் கேட்கிற முதல் கேள்வி, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று கேட்கிறார்கள். இரண்டாவதாக, உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளம் என்று கேட்டார்கள். இதற்கான விடை மத்தேயு 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே இருக்கிறது. மூன்றாவதாக, உலகத்தின் முடிவிற்கு என்ன அடையாளம் என்பதுதான் கேள்வி. இந்த 3 கேள்விகளுக்குமான விடையை இயேசு கொடுக்க போகிறார். நன்றாக கவனிங்கள். முதலாவது கேள்வி, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அதாவது, இப்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எப்பொழுது இடிக்கப்படும்? இதற்கான விடை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இந்த விடை இருக்கிறது. அந்த விடையின் சில பகுதிகள் மார்க் எழுதின சுவிசேஷத்திலேயும் இருக்கிறது. அருமையானவர்களே, ஏன் இது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே கொடுக்கப்படவில்லை? மத்தேயு ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை எழுதுகிறார். ராஜாவை குறித்து குறிப்பாக சொல்கிறார். எருசலேமானது கிறிஸ்துவுக்கு பின் 70ஆவது ஆண்டிலே அழிக்கப்பட்டது. இன்று வாழ்கிற நமக்கு அதிலே செய்தி இருக்கிறது. ஆனால் வரப்போகும் ராஜாவை குறித்த செய்தி அதிலே இல்லை. எனவே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அது சொல்லப்படவில்லை. இந்த முதல் கேள்விக்கான விடையை லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அவர் எப்படி சொல்கிறார்?
லூக்கா 21ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதன் குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு என்ன சொல்கிறார் என்றால், எருசலேம் சேனைகளாலே சூழப்பட்டிருப்பதை அவர்கள் பார்க்கும் பொழுது அழிவு சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ள வேண்டும். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறத்தில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள் என்றார். அது மட்டுமல்ல, எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகள்தான். அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்கிறார். பூமியின் மேலே மிகுந்த இடுக்கண்ணும் அந்த ஜனத்தின் மேலே கோபாக்கினையும் உண்டாகப் போகிறது. பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்னதை கேட்ட சிலர் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டு வரை உயிரோடு இருந்தார்கள். ரோம படை வந்து பட்டணத்தை சூழ்ந்தது. கோட்டை சுவரை உடைத்து உள்ளே வந்தார்கள். பட்டணத்தை அழித்தார்கள். 6 ஆண்டுகளுக்கு முன்னதாக நேபுகாத்நேச்சார் வந்து அழித்ததை விட அது மிக அதிகமான அழிவை உண்டு பண்ணியது. எனவே இந்த கேள்விக்கான விடை கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே நிறைவேறிவிட்டது. சரி, அடுத்த கேள்வி என்ன? உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளம்? உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? இதற்கான விடையை இயேசு இப்பொழுது கொடுக்கப் போகிறார். அவருடைய கடைசி கேள்விக்கான விடையை முதலிலே கூறுகிறார். இறுதியாக 2வது கேள்விக்கான பதிலையும் கூறுகிறார். காலத்தின் முடிவை குறித்து முதலாவது அவர் சொல்கிறார். இந்த உலகம் முடிவு பெறாது. பழைய உலகம் கடந்து சென்று புதிய உலகம் கொண்டு வரப்படும். அதாவது பழைய சைக்கிளையோ பழைய மோட்டார் சைக்கிளையோ விட்டுவிட்டு புதிதாக ஒன்றை வாங்குவது போல. சைக்கிள் ஓட்டும் காலம் முடிந்து விட்டது, 2 சக்கர வாகனம் ஓட்டும் காலம் முடிந்து விட்டது என்று நீங்கள் சொல்கிறதில்லை. பழையதை கொடுத்துவிட்டு புதியதை வாங்குகிறீர்கள், அவ்வளவுதான். எனவே உலகமானது முடிவிற்கு வராது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் முடிவாய் அது இருக்கும். ஒலிவு மலையில இருந்து இயேசு கூறிய இந்த வார்த்தைகளிலே அவருடைய வருகையை குறித்து சொல்லும் பொழுது அவர் தனது ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க வரும் வருகையை குறித்து சொல்லியிருக்கிறார். இங்கே திருச்சபை குறித்த எந்த குறிப்பும் இல்லை. இந்த காலம் முடிவடையும் பொழுது திருச்சபையானது உலகத்தை விட்டு அகற்றப்படும். இஸ்ரவேல் ராஜ்யத்தின் இறுதி நாட்களாகும் அது. மகா உத்தரவத்தின் காலத்தை குறித்தே அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் அந்த முடிவு காலத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றுதான் சொல்கிறார். ஏனென்றால் அந்நாட்களிலே அநேகர் ஒருவரை ஒருவர் வஞ்சிப்பார்கள். குறிப்பாக மகா உபத்திரவத்தின் காலத்திலே இது நடைபெறும். இதை குறித்து பேதுருவும் தனது நிருபத்திலே எச்சரிப்பு கொடுக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். தீர்க்கதரிசிகளை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர்களே அவர்களை புறக்கணித்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த காலகட்டத்திற்குரியவர்கள் அல்ல. என்றாலும் கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இவர்கள் எண்ணற்ற மக்களாயிருப்பார்கள். வேத வசனங்களினாலே அவர்களை ரட்சிக்க வேண்டும். அருமையான சகோதரனை சகோதரியே, நாமும் கள்ள போதகங்களை குறித்தும் போதகர்களை குறித்தும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேத வசனம் சொல்லாத காரியங்களை கூறி மக்களை ஏமாற்றுகிறவர்களிடத்திலே கவனமாயிருக்க வேண்டும். எனவேதான் இயேசு சொல்கிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கள்ள போதகர்களுக்கான அடையாளங்களை குறித்து ஏற்கனவே நாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை படிக்கும்பொழுது சிந்தித்தோம். ஒருவேளை அந்நாட்களிலே நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கவில்லை என்றால் உங்களுக்காக நான் சில காரியங்களை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த கள்ள போதகர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். 2வதாக அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். 3வதாக அந்த போதகர்கள் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்கிறவர்களாய் இருப்பார்கள். சரி, இப்பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால் இயேசு சொல்கிறார், அந்நாட்களிலே அநேகர் வந்து அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லியும் அநேகரை வஞ்சிப்பார்களாம். முடிவு காலங்களிலே அநேகர் தங்களை கிறிஸ்து என்று ஏமாற்றுவார்கள். இப்பொழுதும் அவ்வாறாக சிலர் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஒரு மனிதன் பரிசுத்த நகரம் என்று ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைமையகத்திலே தன்னை அழைப்பார்கள், உலகத்தின் பிரச்சனைகளுக்காக தான் தீர்வு சொல்லலாம் என்று காத்து கொண்டிருந்தார். அருமையானவர்களே, ஒரு நாள் மகா பரிசுத்த பரலோகத்திலிருந்து இயேசுவே பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக பூலோகத்திற்கு வருவார். இப்பொழுதே அநேக அந்தி கிறிஸ்துகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். மேலும் காலத்தின் கடைசியிலே ஒரே ஒரு அந்தி கிறிஸ்து கிறிஸ்துவை பரிபூர்ணமாய் எதிர்த்து தன் ஒருவனுக்கே அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுவான். அன்று ஒலிவ மலையிலே உட்கார்ந்திருந்த இயேசு கிறிஸ்து
இந்த காலத்தின் முடிவையும் பார்க்கக்கூடியவராய் இருந்தார். அருமையானவர்களே, இன்று அநேக நல்ல வேத போதகர்கள் இருக்கிறார்கள். இந்த செய்திகளிலே நீங்கள் கேட்கிறதை விட சிறப்பான விளக்கங்களை நீங்கள் கேட்கலாம். 5 முதல் 8 வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசு மகா உபத்திரவத்தின் காலத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். 9ஆம் வசனத்தை நாம் அடையும் வரை இயேசு மகா உபத்திரவத்தின் காலத்தை குறித்தே சொல்லுகிறார். சரி, மத்தேயு 24:6 என்ன சொல்கிறது? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இன்றும் சில முக்கியமான யுத்தங்களை பார்க்கும் பொழுது காலத்தின் முடிவிற்கு வந்துவிட்டோமோ என்று எண்ணுகிறோம். ஆனால் வரப்போகும் காலங்களிலே இன்னும் மிக முக்கியமான யுத்தங்கள் நடைபெறப் போகிறது. முதல் உலகப் போரின் முடிவிலேயே உலகமே முடியப் போகிறது என்றுதான் அநேக புத்தகங்கள் வெளிவந்தன. ஆனால் அதைத் தொடர்ந்து உலகம் முழுவதும் ஒரு பெரிய சோர்வுக்குள்ளே சென்றது. 2ஆம் உலக மகா யுத்தம் நடைபெற்றது. அணுகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டன. அந்நாட்களிலேயும் உலகத்தின் முடிவு என்று சொல்லி அநேக புத்தகங்கள் வெளியே வந்தன. 2ஆம் மகா உலக யுத்தத்திலிருந்து நாம் எவ்வளவோ காலம் தள்ளி வந்துவிட்டோம். இன்னும் முடிவு வரவில்லை. மற்றும் ஒரு காரியத்தையும் நினைவில் வைக்க வேண்டும். யுத்தம் என்னும் பிரச்சனைக்கு மனிதன் முடிவு கட்ட முடியாது. உலகத்தின் எந்த நாடும் இதற்கு முடிவு கட்ட முடியாது. சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வரும் வரை உலகத்திற்கு சமாதானம் இல்லை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை பாருங்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள் எல்லாமே அந்த முழு காலத்திற்குமான சூழ்நிலைகள். எனவே முடிவு காலத்தின் அடையாளங்கள் அல்ல. ஏன் அவ்வாறு சொல்கிறேன் என்றால், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ள கிறிஸ்துக்கள், யுத்தத்தை குறித்த செய்திகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இவை எல்லாமே திருச்சபையின் காலத்திலேயும் இடம்பெறுகிறது. ஆனால் முடிவு காலம் வரும் பொழுது இவை எல்லாமே மிக அதிகமானதாகும். ஜனத்தொகையின் பெருக்கமே உலகத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் பசி பட்டினியினாலே இன்றைக்கும் மரிக்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, இந்த நிலை இன்னும் அதிகமாக போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே பார்க்கிற கருப்பு குதிரையும் அந்த பஞ்சமும் இன்னமும் வரவில்லை. ஆனால் காலத்தின் இறுதியிலே கருப்பு குதிரையும் அதன் மேலே ஏறி இருக்கிறவரும் வரத்தான் போகிறார். ஆனால் இந்நாட்களை பார்க்கும் பொழுது இவையெல்லாம் துக்க நாட்களின் ஆரம்பம்தான். அடுத்த வசனத்தை பாருங்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து குறிப்பாக மகா உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லப் போகிறார். நானும் நீங்களும் திருச்சபையின் காலத்திலே இருக்கிறோம், அல்லது பரிசுத்த ஆவியானவரின் காலத்திலே இருக்கிறோம் என்று சொல்லலாம். இக்காலத்திலே வாழுகிற மக்களையும் வேத புத்தகம் 3 குழுக்களாக பிரிக்கிறது. 1 யூதர்கள், 2வது புறஜாதியானவர்கள், 3வதாக திருச்சபையின் மக்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த காலகட்டத்திலே யூதர்கள் மத்தியிலேயும் யூதரல்லாத மக்கள் மத்தியிலேயும் இருந்து தேவன் தனக்காக ஒரு கூட்ட மக்களை அழைக்கிறார். இவர்களை கொண்டுதான் அந்த 3வது குழு அல்லது திருச்சபை உருவாகிறது. எடுத்துக்கொள்ளப்படும் அந்த வருகையிலே இவர்கள் எல்லாரும், அதாவது இந்த திருச்சபை என்னும் கூட்டமானது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பின்னர் தான் மகா உபத்திரவமானது ஆரம்பமாகும். சரி, 9வது வசனம் அதன் ஆரம்பத்தை சொல்லுகிறது. பாருங்கள், 24:9. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். உங்களை என்பது யாரை குறிக்கிறது? திருச்சபை மக்களை குறிக்கவில்லை, அது இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிற உபத்திரவமானது உலக அளவிலே யூதர்களை பகைக்கும் பகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று வாழும் திருச்சபை மக்களுக்கு ஒன்று கூற விரும்புகிறேன். திருச்சபையானது இந்த உலகத்திலே இருக்கும் வரை உலகமானது யூதர்களை பகைக்கப் போகிறதில்லை. மட்டுமல்ல, உண்மையான எந்த ஒரு விசுவாசியும் யூதர்களை பகைக்க முடியாது. திருச்சபையானது உலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பின்னர் உலகத்திலுள்ள எல்லாருமே யூதர்கள் மேலே பகை கொண்டவர்களாய் இருப்பார்கள். வசனங்கள் 10-11 பாருங்கள். அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தது போல திருச்சபையானது கள்ள போதகர்களை குறித்த எச்சரிப்பை பெற்றுக்கொள்கிறது. இஸ்ரவேல் மக்களானவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்த எச்சரிப்பை பெறுகிறார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்திலே திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எனவே மீண்டுமாக கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்த எச்சரிப்பு வருகிறது.
மத்தேயு 24:12 பாருங்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். இது ஒரு அடிப்படை கொள்கையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் சொன்ன அநேக இப்படிப்பட்ட கொள்கைகள் இக்காலத்திற்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, திருச்சபையிலேயே இருக்கும் உலகத்துக்கடுத்த காரியங்களை குறித்து வேதனைப்படுகிறவர்கள், அதற்கு எதிராக போராடுகிறவர்கள் மிக சில போதகர்களே. இன்றைக்கு திருச்சபைகளிலே ஏன் சண்டை? அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போய்விட்டது. வசனம் 13 பாருங்கள். இது அநேகரை உலுக்கும் ஒரு வசனமாய் இருக்கிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கேள்வி என்னவென்றால், முடிவு வரை தாக்கு பிடிப்பவன் யார்? வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை மக்கள் மேலே அவர் முத்திரை போட்ட பின்னர் இயற்கையின் எல்லா சக்திகளையும், தீமையான வல்லமைகளையும், ஏன் நன்மையான வல்லமைகளையுமே அவர் செயல்படாமல் செய்ய பண்ணுகிறார். அப்படி என்றால் யார் முடிவு பரியந்தம் நிலை நிற்க முடியும்? ஆரம்பத்திலேயே அவருடைய முத்திரையை பெற்றவர்கள்தான் முடிவு பரியந்தம் நிலை நிற்க முடியும். நல்ல மேய்ப்பன் எல்லா காலகட்டத்தின் மத்தியிலேயும் தனது ஆடுகளை இறுதி வரை பத்திரமாய் கொண்டு சேர்ப்பார். 100 ஆடுகளோடு ஆரம்பிப்பார் என்றால் 100 ஆடுகளுடனே தான் அவர் நிறைவு செய்வார். இந்த குறிப்பிட்ட சகோதரன் அல்லது சகோதரி திருச்சபையிலே இவ்வளவு சுறுசுறுப்பாக காரியங்களை செய்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் பாவத்திற்குள்ளே போய்விட்டார்களே, அப்படி என்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா என்ற கேள்வி எழும்பலாம். அருமையான சகோதரனை சகோதரியே, அவருடைய ரட்சிப்பை குறித்து எனக்கு தெரியாது என்று தான் சொல்ல முடியும். என்ன நடக்கிறது என்பதை நாம் காத்திருந்து தான் கவனிக்க வேண்டும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பண்டிகள் மட்டுமே பண்டி கூட்டிலே போய் சேரும். ஆனால் மனம் திரும்பிய ஒரு மைந்தன் நிச்சயமாக தகப்பன் வீட்டிற்கு திரும்ப வருவான். பண்டிக்கூட்டிலே ஒரு குமாரன் இருக்கும் பொழுது அது குழப்பமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிதாவின் வீட்டிலே ஒரு பண்டி இருந்தாலும் அதுவும் குழப்பம்தான். சரி, 2 பேதுரு 2:22 என்ன சொல்கிறது? நாய் தான் கக்கனதே தின்னவும் கழுவப்பட்ட பண்டி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். மனம் திரும்பிய மைந்தனோடு கூட போன பன்றிக்குட்டிக்கு நன்றாக சுத்தம் செய்தார்கள். குளிப்பாட்டி பல் தேய்த்து விடப்பட்டு ஒரு நல்ல ரிபனும் கழுத்தை சுற்றி கட்டிவிடப்பட்டது. ஆனாலும் அது பிதாவின் வீட்டிலே தங்காது. இப்பொழுதோ எப்பொழுதோ அது பன்றி கூட்டத்திற்கு திரும்ப போகத்தான் செய்யும். ஏனென்றால் அதுதான் அதற்கு சொந்தமான இடம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எனவே நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சில வேளைகளிலே ஒரு மகன், ஒரு கிறிஸ்தவன் பன்றி கூட்டத்திற்கு போய்விடலாம். ஆனால் அவன் மகனாய் இருப்பதனாலே அவன் ஒரு நாள் திரும்ப வந்து விடுவான். ஏன்? அவனுக்கு ஒரு அருமையான மேய்ப்பர் உண்டு. மத்தேயு 24:14 பார்ப்போம் என்றால், ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது யோவான் ஸ்நானன் பிரசங்கித்த பிரசங்கம். மனம் திரும்புங்கள், பரலோ ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதே செய்தியோடு தான் இயேசு தனது ஊழியத்தை ஆரம்பித்தார். மத்தேயு 4:17 இதை நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட செய்தியோடு கூடவே சீஷர்களையும் இயேசு அனுப்பினார். இதை மத்தேயு 10 பார்க்கிறோம். ஆனால் மத்தேயு 11:28 வரும்பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசுவின் செய்தி மாற்றம் பெற்றது. மத்தேயு 20:28 பார்க்கும் பொழுது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, அநேகரை மீட்கும்படியாக தன்னையே கொடுக்க அவர் வந்தார். ஆனால் மகா உபத்திரவத்தின் காலத்திலே மீண்டுமாக பரலோகத்தின் செய்தி, பூலோக ராஜ்யத்தை குறித்த செய்தி பிரசங்கிக்கப்படும். இது நம்முடைய காலகட்டத்திற்குரியது அல்ல. ஏனென்றால் நம்முடைய காலகட்டத்திலே தேவனுடைய கிருபையை குறித்த நற்செய்தி தான் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் சுவிசேஷத்தை குறித்த நற்செய்தி வேறொரு சுவிசேஷத்தையா சொல்கிறது? இல்லை பிரியமானவர்களே, அதே நற்செய்தி தான் மற்றும் ஒரு காரியத்தை அங்கே முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறது. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது நமக்கு தெரியாது. ஆனால் மகா உபத்திரவ காலம் ஆரம்பமாகும் பொழுது உலகத்தின் முடிவு காலத்திலே வந்துவிட்டார்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். இன்ன நாள் இன்ன மணி நேரம்தான் முடிவு என்று தெரியாவிட்டாலும் மக்கள் அதை அறிந்தவர்களாகவே இருப்பார்கள். எனவே அந்த காலத்திலே வரும் செய்திதான், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஒருவேளை சிலர் சொல்லலாம், ரட்சிக்கப்படுவதற்கு வெவ்வேறு வழிகள் இருக்கிறது என்று சொல்லலாம். இல்லை பிரியமானவர்களே,
சிலுவை என்னும் ஒரே அடிப்படையிலே மட்டுமே தேவன் மக்களை ரட்சிக்கிறார், மற்றபடி அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் முன்பதாக கொடுக்கப்பட்ட எல்லா பலிகளுமே சிலுவையிலே மரிக்கப் போகிற இயேசுவை முன்னறிவித்து வந்தது. அந்த சிலுவையை குறித்த நினைவு கூறுதல் எல்லாமே சிலுவையிலே மரித்த இயேசுவை பின்னாலே திரும்பி பார்க்கிறது. இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆபேல் கர்த்தருக்கு கொண்டு வந்த காணிக்கையை பாருங்கள். ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தான். ஒருவேளை நானோ நீங்களோ அங்கே இருந்திருப்போம் என்றால், ஆபேலே ஏன் இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தாய் என்று கேட்டிருப்போம். ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி உங்களுடைய பாவத்தை எடுத்து போடும் என்று நினைக்கிறீர்களா? அதற்கு அவன் என்ன சொல்லியிருப்பான்? ஆமாம், தேவனே இதை குறித்து சொல்லியிருப்பதனாலே இந்த ஆட்டுக்குட்டியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறியிருப்பான். அதாவது, நான் விசுவாசத்தினாலே அதை கொண்டு வருகிறேன். அப்பொழுது நீங்கள் அவர்களை பார்த்து, அது உங்களுடைய பாவங்களை போக்காது என்று சொன்னாலும் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வரும்படியாக ஏன் தேவன் சொன்னார் என்று கேட்கலாம். அருமையான சகோதரனை சகோதரியே, ஒரு ஆட்டுக்குட்டி என்னுடைய உங்களுடைய பாவங்களை எடுத்து விடுமா? நம்மை பார்த்தும் அவர் அதே காரியத்தை தான் சொல்லுவார். அதாவது, ஆட்டுக்குட்டி உங்களுடைய பாவத்தை எடுத்து போட முடியாது. ஆனால் தேவன் கூறியிருப்பதற்காக நான் கொண்டு வருகிறேன் என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டும். அதை நான் விசுவாசத்தோடு கொண்டு வருகிறேன். சரி, அது உங்கள் பாவங்களை எடுத்து போடாது என்று சொன்னால் தேவன் ஏன் அதை கொண்டு வரும்படியாக சொல்கிறார் என்று கேட்கலாம். ஆபேலுடைய பதில் இவ்வண்ணமாகவே இருந்திருக்கும். இந்த ஆட்டுக்குட்டியானது வரப்போகும் ஒருவரை சுட்டி காட்டுகிறது. மனுஷியின் வயிற்றிலே பிறக்கப் போகிறவர், அந்த ஒருவரே நம்முடைய பாவங்களை எடுத்து போடுவார். இப்பொழுது நான் விசுவாசத்தினாலே இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வருகிறேன். ஏனென்றால் நான் ஒரு பாவி, எனக்கு பதிலாக ஒருவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுவான். அருமையான சகோதரனை சகோதரியே, ஆபேலும் கூட வரப்போகிற ஒருவரையே முன்னோக்கி பார்த்தான். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யோவான் ஸ்நானன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று மட்டும் பிரசங்கிக்கவில்லை, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி என்றும் கூறினான். யோவான் அவரை இனம் கண்டு கொண்டான். இயேசு இந்த உலகத்திற்கு வரும் முன்பதாகவும் அவர் வைத்திருந்த அடிப்படையின்படியே மக்கள் அவரிடத்திலே வந்தார்கள். ஆனால் முன்னதாகவே கடனுக்காக அவர்களை அவர் ரட்சித்தார். அதாவது, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே ஒருவரையும் தேவன் ரட்சிக்கவில்லை. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மத்தியிலேயும் பலியிடும் காரியம் இருந்தது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அருமையானவர்களே, அவர் நியாயாதிபதியாக வரும் முன்னதாக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது நாம் செய்ய வேண்டிய காரியம். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் வரை முடிவு வராது என்று நாம் நினைக்கக்கூடாது. இந்த வசனத்தை பயன்படுத்தி தன்னுடைய ஊழியம் மிக முக்கியமானது என்று பிரகடனப்படுத்துகிறவர்கள் உண்டு. இங்கே இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே உலகத்திலுள்ள எல்லா மூலை முடுக்குகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாயிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் வாசித்த இந்த பகுதியிலே காணப்பட்ட சில காரியங்கள் இப்பொழுது ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் இன்னமும் முடிவு வரவில்லை. அது எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கிருபையின் காலத்திலே வாழுகிற நாம், பரிசுத்த ஆவியானவரின் காலத்திலே வாழுகிற நாம், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் காரியங்களை அறிக்கை செய்து அவருடைய இலவச மன்னிப்பை பெற்று அவருக்கு சாட்சியாக வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். காலம் வரும் முன்னதாக, ரட்சிக்கப்பட முடியாத காலம் வரும் முன்னதாக நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்து விடுவோமா? இதுவே அனுக்கிற காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசுவை உங்கள் இருதயத்திலே உங்கள் வாழ்க்கையின் தலைவராக, உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை பிந்தி போட வேண்டாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி அவருடைய பிள்ளை என்ற நிச்சய உறவுக்குள்ளே கடந்து வர நம்மை அர்ப்பணிப்போமா? நேயர்களே, இன்று நாம் கேட்ட சத்தியங்கள் என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது யோவான் ஸ்நானன் பிரசங்கித்த பிரசங்கம். நம்முடைய காலகட்டத்திலே தேவனுடைய கிருபையை குறித்த நற்செய்திதான் பிரசங்கிக்கப்பட வேண்டும். மகா உபத்திரவ காலம் ஆரம்பித்த உடனே நாம் உலகத்தின் முடிவு வந்துவிட்டதை அறிந்து கொள்வோம். இயேசு நியாயாதிபதியாக வரும் முன்னதாகவே அவரை இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இதுவே அனுக்கிரக காலம். இப்பொழுதே இரட்சணிய நாள்.
தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வ வாக்கு. நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். 2 நாளாகமம் 32:8.